வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சௌந்தர்யாவோட ஏவியை வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து சர்ப்ரைஸாக உள்ளே கூப்பிட்றாங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து இருந்தது. அதில் எல்லார் ஃபோட்டோஸும் இருக்குது, சௌந்தர்யாவும் இருக்காங்க. அதை வந்து ஒரு வாக் த்ரூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து நிற்கிறாங்க. நின்றதுக்கப்புறம் அவங்களோட ஏவி வந்து ப்ளே பண்ணப்படுது. ஒரு நிறைய நேரம் வந்து ப்ளே பண்ணப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஸ்பெஷல் ஏவி ஃபார் அ ஃபைனலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக வந்து மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் கம்மி நேரத்தில் இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணி பிக் பாஸ் வந்து காமிச்சிருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பார்க்குறப்ப நம்மளுக்கே வந்து நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சௌந்தர்யா ஒரு கட்டத்தில் வந்து ஃபீல் குட்டாக வந்து ஃபீல் பண்ணி லைக் ஒரு மிக்ஸ்ட் எமோஷனாக இருக்குது பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சொன்னாங்க. ஸோ ஒரு நல்ல எமோஷனலாக இருந்தது அப்படின்றதையும் வந்து அவங்க கன்வே பண்ணாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஏவி பார்க்கும்போது நிறைய ரியாக்ஷன்ஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த ரியாக்ஷன்ஸை அவங்க பார்த்து பல ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ். ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க இந்த ஏவி பார்த்ததுக்கப்புறம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் எனக்கு ட்ராபேக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் தான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக மற்றவங்களுக்கு வந்து கன்வே ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ மென்டலி நான் வந்து வீக், பட் இந்த பர்டிகுலர் இடம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிக் பாஸை. ஸோ பிக் பாஸ்க்குள்ளே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறைகள் இருக்கும், குறைகள் இருக்க தான் செய்யும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நீங்களே உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கும் விச் மீன்ஸ் மக்களுக்கும் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. செல்ஃப் மோட்டிவேட் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன், இந்த ஏவியை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேஷன் தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க இவ்வளோ பேசுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் நம்மளுக்கே வரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் பாயிண்ட்டை சொன்னாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன செல்ஃப் மோட்டிவேட் பண்ணனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டிவேஷன் தருவாங்க. ஒரு அது வந்து அட்வைஸாக தான் நம்மளுக்கு இருக்கும். அட்வைஸ்னாலே நம்ம மோஸ்ட்லி கன்சிடர் பண்ண மாட்டோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம முன்னேற முடியும் அப்படின்றத அவங்க தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் ஷோவில் நான் வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப எனக்கு வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்குது பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் மேடைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன பிக் பாஸ் நான் நிறையா விஷயம் செஞ்சேன், கம்மியாக தான் இருக்குது வீடியோவில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிறு தொகுப்பு தான் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லுவார். சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு மேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே பயந்துருவாங்க சௌந்தர்யா. அதுக்கப்புறம் என்னை பற்றி ஏதாவது பெருமையாக சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி பிக் பாஸை கேட்பாங்க. அதையும் நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சௌந்தர்யா பக்கம் திருப்பி விடுவாங்க. அதுக்கு அவங்க சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் தான் எனக்கு பெருமையே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம எதை குறை நினைக்கிறோமோ அதே தான் வந்து நம்ம ப்ளஸ் நினச்சி நம்ம முன்னோக்கி ஓடணும் அப்படின்றத சௌந்தர்யா சொல்லாமல் இந்த பர்டிகுலர் டைலாகை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு குறை இருக்குது, உங்களுக்கு இந்த விஷயம் குறையாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி நிறையா பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து சூப்பராக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் சௌந்தர்யா ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே அனுப்புகிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா துணிவான, நேர்மையான, நிறைவான பயணம் உங்களோடது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அண்ட் தென் வீட்டுக்குள்ளே போகும்போது இங்கே என்ன நடந்தது அப்படின்றத சொல்லாதீங்க ஃபைனலிஸ்ட்டுக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. வெளியே போய் அவங்க சொன்ன உடனே எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன ஏவி போட்டாங்களா, அழுதுட்டியா, ஓ சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி என்ன நடக்கும்ன்றத நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்றத அவங்க உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்றனால ஸோ பெருசாக இதை பற்றி வந்து யாரும் சர்ப்ரைஸ் ஆகலை. ஸோ அடுத்து யார் அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சௌந்தர்யாவோட பயணம் ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சௌந்தர்யாவோட ப்ளஸ் அண்ட் மைனஸை இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks guys. Bye.